ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. And say இன்னைக்கு நம்ம பார்க்க சூப்பரான ஒரு படம் தான். இந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது. என்ன படம்? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. சொல்லுங்க, என்ன படம்? ஸோ படம் பேர் வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ யார் நடிச்சதுன்னா நம்ம சூர்யா சார் தான். ஸோ சூர்யா சாரோட ரீசெண்டான கருப்பு மூவி வேறு லெவலில் ஒரு பிளாக் பஸ்டரை கொடுத்துச்சு. ஸோ இப்போ இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அவங்களோட கூட இருக்க இந்த பேர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த டைம்லேருந்தே உங்கள்கிட்ட சொல்கிறேன், எப்போ வந்தாலும் அந்த படத்தை கண்டிப்பாக நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு. யாருன்னா நம்ம மவிதா அவங்க தான். ஸோ அவங்க நிறையா க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், நிறையா விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த பிரேமுலேருந்து இப்போ அந்த டியூட் வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே அவங்க ஃபேவரெட்டு. ஸோ இப்போ ஃபைனலி நம்ம சூர்யா சார் கூட நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜய் சார் கூடயும் அவங்க நடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது சூர்யா சார் கூடயும் அவங்க ஹேஸ் இட் பேராகவே இதில் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஏஜ் கேப்பு அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ராதிகா மேமும் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் அம்மாவோட ரோல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அவங்க இப்போ யாரோட அம்மாவாக இருப்பாங்கங்கிறது நம்ம இப்போ அந்த ஏதாவது ட்ரெய்லர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியும். டைரக்டர் வந்து வெங்கி அத்லூரி அண்ட் இதை மியூசிக் பண்ணிட்டு வந்து ஜி பிரகாஷ். ஸோ வெங்கி அத்லூரி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், லக்கி பாஸ்கர், வாத்தின்னு 2 படம் கொடுத்துருந்தாங்க. ஸோ லக்கி பாஸ்கர் படம் சூப்பராக இருக்கும். ரொம்ப வேறு லெவலில் அந்த ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், அதில் நடித்த காஸ்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவங்களுக்கையும் சூர்யா சாருக்கு காம்பினேஷனில் கண்டிப்பாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொலாபரேஷன் தான். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சின்ன ஒரு டீசர் பார்த்தோம். அந்த டீசர்லேயே சில ஸ்டோரி தெரிஞ்சிச்சு, ஏஜ் கேப்புக்குள்ள ஒரு லவ் ஒரு ஃபார்ம் ஆகிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரோமோ ஓட்டுனாங்க, அதில் தான் தெரிஞ்சிச்சு இந்த பட்டாம்பூச்சி பாட்டு என்ன மாதிரி இருக்கும்னு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ரோமோ. ஸோ அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த பாட்டை கேட்கலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பொழுது வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்கு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஆனால் என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு. செமையாக இருக்காங்க ரெண்டு பேரும். தப்பு மொத்தம் உன் மேலே இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன். நல்லா இருக்கு. ஒன் சூர்யா சூப்பர். எல்லா படத்தையும் வந்துட்டு செமையா இருக்காங்க. டான்ஸ் நல்லா அழகா பண்ணிருக்காங்க. லேப்டாப் இருக்காங்க, ஸ்கிரீன் கூட ஒரு ஸ்கிரீன். செமையா இருக்காங்க. சூர்யா சார் சூப்பராக இருக்கு. விட்டு போடும் தூரல் கூட கண்ணடிக்கும் டைமண்ட் ஆகுதே. திக்கு திக்கு ஹாரர் மூவி ஆட்டம் தத்தளிக்கும் ஃபீலிங் கூடுதே. சிங்கமா நீ யுந்த பார்த்தா Cutie. சுமாரு
யோசிக்கும் ஊரும் லைட்டா வாங்குதே ஸ்லைட்டா தேங்குதே குவைட்டா எங்குதே தேடுதே வாடுதே சாங்கா பாடுதே போங்கா பேசுதே கிராங்கா ஆகுதே ஃபியூஸ் போகுதே ரஃபான ஆளும் ரஃபான காலும் மிக்ஸ் ஆகும் நேரம் வந்துருச்சே லூசான ஹார்ட்டும் லேசான பீட்டும் உன்னோட ஒன்னா மாறிடுச்சே ரஃபான ஆளும் டஃபான காலும் மிக்ஸ் ஆகும் நேரம் வந்துருச்சே லூசான ஹார்ட்டும் லேசான பீட்டும் உன்னோட ஒன்னா மாறிடுச்சே ஒன்னுலே செம. ஆகஸ்ட் 14 சூப்பர். நம்ம கண்டிப்பாக போகலாம். ஸோ நம்ம பாட்டு பட்டாம்பூச்சி பாட்டு பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஆக்சுவலாக அந்த இதுக்கு ப்ரோமோவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ அந்த பாட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த பாட்டு கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக, அந்த பாட்டை கேட்குறதுக்கு சொல்கிறத விட நம்ம சூர்யா சார் அண்ட் அவங்களோட டான்ஸு மபிதா அவங்களோட ஸோ இந்த ரெண்டு பேர்த்தோட பேரே ரொம்ப அழகா இருக்கு. கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு ஷாட்ல இருந்து க்ளோஸ் அப் ஷாட்ல இருந்து எண்ட் வரைக்குமே அவங்களோட இதுதான் ஃபுல்லா இருந்துச்சு. எஸ் ஸோ இதுல தெரிஞ்சுக்கு மமிதா பைஜு அவங்கள ரொம்ப லவ் பண்ணாங்க. பட் அவங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க. பட் ஆஸ் அ பிசினஸ் மேனா இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் எனக்கு பார்க்கும்போது இப்போ என்ன தோணுதுன்னா, அசீன் நம்ம கஜினில சூர்யா சார் இருப்பாங்க, சஞ்சய் ராமசாமி. ஸோ அவங்களோட இதுவும் இவங்களோடதும் கொஞ்சம் அந்த இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மமிதா பைஜு பண்ணுற க்யூட்டான எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு பிளேசர் சூட்லாம் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த பேர் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் க்யூட்டாக எக்ஸ்பிரஷன் பண்ணுறதா இருக்கட்டும், மமிதா அவங்களோட டான்ஸ், மமிதா வயது சும்மாவே டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸோ இதுலேருந்து ஆக்சுவலாக பாட்டு அவங்களோடது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர்த்த பார்க்கும்போதுலேயே ஒருத்தர் அந்த ஆப்போசிட் கேரக்டர் வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்குமே அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ என்ன சொல்லுவாங்க, க்யூட்டாக அவங்க எக்ஸ்பிரஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க டான்ஸாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம சூர்யா சார் பண்ணுறதா இருக்கட்டும். கரெக்டாக தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அவங்க காமிச்சிக்கிறாங்க. இங்கே தான் அவங்கள ஃபாலோ பண்ணி லவ் பண்ணுற மாதிரி எஸ். இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க சண்டையாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து தேங்க்யூ சொல்கிறாங்க. இவங்க வந்து நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிப்பேங்கிறத வந்து அழகாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அழகாக அந்த பாட்டை ஆரம்பித்தாங்க. அந்த பாட்டை ஆரம்பித்த விதமே வேறு லெவலில் நல்லா இருந்துச்சு. இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லிரிக்ஸுமே செம்மையாக எழுதியிருக்காங்க. நல்ல லிரிக்ஸ், நல்ல மியூசிக், சூப்பராக சாஃப்டாக ஒரு மெலோடி மாதிரி நல்லா அழகாக போகுது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி லேடி வாய்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. யார் பாடினாங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப சூப்பராகவே பாடியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓவரால் சூப்பரான ஒரு பாட்டு. கண்டிப்பாக சூர்யா சாருக்கு அடுத்த படம் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். அதுமாதிரி சூர்யாக்கு எல்லா படத்தையும் இப்போ டைட்டில் த ஒன்னு வர ஆரம்பிச்சுட்டு, ஸோ இந்த படத்தையுமே இந்த ஒன் சூர்யா தான். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் இந்த படத்துக்கு. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்க்க. அதுவும் வெங்கட் லூரிக் டைரக்ஷனில் எல்லா படமுமே ஓரளவுக்கு சூப்பராக பிளாக் பஸ்டர் ஆகுது. ஸோ இந்த படமே கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் சிங்கிள் ட்ரெய்லர் தான் வந்தால் கண்டிப்பாக ரியாக்ஷன் எஸ். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் Bye friends, like, share, comment, subscribe. Thank you.